வணக்கம் மக்களே. iQOO Z1x விவோட சப் பிராண்ட் தான் பார்த்தீங்கன்னா iQOO கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவில் ஸ்னாப்டிராகன் 865 கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அது ரொம்பவே சக்ஸஸாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்மளே எப்போ தான் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக இப்போ iQOO Z1xன்ற பேரில் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் குளோபலாக லான்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. குளோபலாக லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவுக்கும் வரும். சரி, இந்தியாவுக்கு வரும்போது பேச வேண்டியதானே. இப்போ இந்த ஃபோனை பற்றி பேசுறீங்கன்னா இது ஒன்பிளஸோட நாடுக்கு டைரக்ட் காம்படிஷனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பிளஸ் நாடு லான்ச் ஆக போது அந்த ஒன்பிளஸ் வந்து இது எந்த அளவுக்கு காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ ஒன்பிளஸ் ஈக்குவலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இதில் ஸ்னாப்டிராகனோட 765G கொடுத்துருக்காங்க. ஒன்பிளஸ் நாடுலையுமே இதே ப்ராசஸர் தான். மிட்ரேஞ்சில் இன்னைக்கு தேதிக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். இது 7 நேனோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேனோமீட்டர் கம்மியாக பவர் எஃபிஷியன்சியுமே கம்மியாக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூமே ரொம்பவே குறைவாக இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா Adreno 620 GPUமே கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெவியான கிராஃபிக்ஸ் கொண்ட கேமிங்காக இருந்தாலும் சரி, நல்லாவே சமாளிச்சிருன்னு பார்த்துக்கலாம். பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM கொடுத்துருக்காங்க. அது கூட UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் டைப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஸ் ஒரே டைமில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் மொபைல்லேருந்து பிசிலேருந்து உங்கள் மொபைலுக்கோ காப்பி பண்ணாலும் ரீட் ரைட் ஸ்பீடில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் குறையே கிடையாது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரப்போ இதில் 6.57 inch TFT LCD பேனல் கொடுத்துருக்காங்க. AMOLED கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்னாப்பியாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் தான். கேமிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.57 இருந்தாலுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்கும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. திக்னஸுமே 9 mm இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் டிசைன் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண iQOOட சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய மாற்றம் கூட இல்லை. இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, இன்ஃபேக்ட் நெகட்டிவான விஷயமே அதுதான். எது? கேமராஸ். பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 MP f1.8 அப்பாச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது எந்த சென்சார்னு அவங்க சரியாக சொல்ல. மேக்ஸிமம் விவோ வந்து சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் கேமராவில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விவோட ஆப்டிமைசேஷன் நல்லா தான் பண்ணுவாங்க. பட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ கேமரா, 2 MP டெப்த் சென்சர். நோ அல்ட்ரா வைட், நோ டெலஃபோட்டோ லென்ஸ் கூட நாங்கள் கேட்கல. பட் ஒரு 10,000 பட்ஜெட் ஃபோனில் கூட அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. இவங்க அல்ட்ரா வைட் கொடுக்கல. இந்த ஃபோனோட பெரிய டிராபேக்கே இதுதான். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் தான் 2020 ட்ரெண்டிங்கில் இருக்கு. பட் அதை லெஃப்ட் சைடு கொடுக்காம ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் ஏதாவது பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி ஏதாவது சொதப்பி விட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். வீடியோ கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு 4K 30 வரைக்கும் பேக்கில் எடுத்துக்க முடியும். 1080p 30 வரைக்கும் ஃப்ரண்ட்ல எடுத்துக்க முடியும். இந்த ஃபோனோட திக்னஸ் 9 mm கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். இதில் 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இந்த மாதிரி ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும்போது பேட்டரி கன்சப்ஷனும் அதிகமாகவே ஆகும். ஸோ 5000 mAh கொடுத்தது ஓரளவுக்கு ஓகே, ஒரு நாள் வரைக்கும் தாங்கும்னு சொல்லலாம். ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து LCD டிஸ்பிளே தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு. பட் ஒரு சில பேருக்கு இது நெகட்டிவாக கூட இருக்கலாம். இதில் மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. நான் மெமரி கார்டில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஆனால் இது என்ன எந்த விதத்தில் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேஸ் வேரியன்ட் 64GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு ஆப்ஷனும் கிடையாது. பேஸ் வேரியன்ட் 64GB. இந்த 2020 பார்த்தீங்கன்னா 64GB யாருக்குமே பத்துறது இல்லை. மேக்ஸிமம் 128GB, மினிமமே 128GB இருந்தால் தான் ஓரளவுக்காச்சும் தாக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது மெமரி கார்டு ஆப்ஷனும் கொடுக்கல. பேஸ் வேரியன்ட் 64GB கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கேமிங்கான ஒரு டர்போ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க. கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு இது Android 10 மேலே பில்ட் பண்ண iQOO 1.0 தான் கொடுப்பாங்க. பேசிக்காக இது ஃபன் டச் OS தான். லைட்டாக சாஃப்ட்வேர் மட்டும் ட்வீக் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு நம்பலாம். அதுக்கு மேலே அவ்வளோ எதிர்பார்க்கக்கூடாது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் 6GB RAM 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,200 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,300 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா
21,500 ரூபாய்க்கும் 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 24,700 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது கன்வெர்டட் பிரைஸ் தான். மேக்ஸிமம் இந்தியாவுக்கு இதே பிரைசிங்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த போனை நான் சஜஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது உள்ளுக்குள்ள எனக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல போன்ல ஒரு 3 விஷயத்துல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. கேமராஸ், பேட்டரி லைஃப், பர்ஃபார்மன்ஸ். இந்த போன் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப்ல நல்லா இருந்தாலுமே கேமரால கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஒன் பிளஸோட இது பிரைஸ் கம்மியா இருந்தாலுமே எனக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு தோணவே மாட்டுது. மேபி உங்களுக்கு எனக்கு மெயின் கேமரா, செல்ஃபி கேமரா மட்டும் போதும், அல்ட்ரா வைட் டெலஃபோட்டோ இந்த மாதிரி கேமரா ஆப்ஷன்ஸா தேவையில்லைடா, இது உண்மையிலே ஒரு நல்ல பிக் கண்ணு மூடிட்டு இந்த போன் வாங்கலாம். அப்படியுமே பார்த்தீங்கன்னா 6GB RAM வாங்க, 8GB வேரியன்ட் தேவையில்லை. ஸோ மற்ற யாருக்குமே நான் அந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மாதம் மாதம் புது ஃபோனாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி நல்ல ஃபோனாக வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.